அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாடம் 1. தூய்மையான எண்ணம். வெளிப்படையான மறைமுகமான சொல், செயல், நிலைகள் அனைத்திலும் தூய எண்ணத்துடனும் நிய்யத்துடனும் இருத்தல். காலல்லாஹு தஆலா வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபாஅ வயுகீமுனஸ் ஸலாத்த வயு'த்தூன ஸகாத்த வதாலிக தீனுல் கய்யிமா. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இன்னும் அல்லாஹ்வை அவனுக்காகவே வணக்கத்தை அவர்கள் களப்பற்ற தாக்கி வைத்தவர்களாக இருக்கும் நிலையில் நேர்வழியின்பால் சாய்ந்தவர்களாக அவர்கள் வணங்குவதற்காகவும் ஜக்காத்தை கொடுப்பதற்காகவுமே தவிர அதில் அவர்கள் கட்டளையிடவில்லை. இன்னும் இதுதான் நிலையான உறுதியான மார்க்கமாகும். சூரத்துல் பையினா 5வது அத்தியாயம். வகாலல்லாஹு தஆலா லன் யனாலுல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். குர்பான் பிராணிகளாகிய அவற்றின் மாமிசங்களோ அவற்றின் இரத்தங்களோ ஒரு காலம் அல்லாஹ்வை அடைவதில்லை. என்றாலும் உங்களிலுள்ள தக்வா இறையச்சம்தான் அவனை அடையும். சூரா ஹஜ் 37வது அத்தியாயம். வகாலல்லாஹு தஆலா குல் இன் துஹ்ஃபூ மா ஃபீ சுதூரிக்கும் அவ் துப்தூஹு யஅலமுஹுல்லாஹ். நபியே, நீர் கூறுவீராக, உங்களுடைய நெஞ்சங்களில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலும் அல்லது அதனை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அதனை அறிவான். சூரா ஆல் இம்ரான் 29வது அத்தியாயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.